அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யாக்கோபு 1:8, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இப்ப இருமனம் நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கான் அப்படின்னா அவனால சயின்ஸ் குரூப்புக்கு போக முடியாது. ஒருத்தன் சயின்ஸ் குரூப்ல இருக்கான்னா அவனால ஆர்ட்ஸ் குரூப்புக்கு போக முடியாது. இல்ல, நான் ஒரு நாள் சயின்ஸ் குரூப்லயும் ஒரு நாள் ஆர்ட்ஸ் குரூப்லயும் இருப்பேன் அப்படின்னு யார் சொல்றானோ அவன் இருமனம் உள்ளவன். அவனால அதை செய்ய முடியலனாலும் உள்ளத்துல அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதை பிசாசு தான் உண்டு பண்ணுவான். அது போலதான் நம்மளோட வாழ்க்கையில நான் தீமையிலையும் இருப்பேன், நான் நன்மையிலையும் இருப்பேன் அப்படின்னு எண்ணம் கொண்டு நம்ம ஒரு நாளும் வாழக்கூடாது. நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்ட நாம் நன்மையான ஒரு பாதையில தான் நடக்கணும். அதை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருமனம் உள்ளவன் நிலையற்றவனா இருக்கிறான். இருமனம் இல்லாதவன் ஒரு மனமாய் தேவனோடு இருப்பவன் என்றென்றும் நிலை பெற்றவனாய் இருக்கிறான். தேவன் தாமே உங்கள் யாவரையும் இந்த வார்த்தையின் மூலமாய் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.